சரி, நாம் ஜெபித்து இந்த கடைசி செஷனை ஆரம்பிக்கலாம். பிதாவை துதிக்கிறோம், சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தியானிக்கிற வேத வார்த்தைகள் உம்முடைய நாம மகிமைக்கென்று இருக்க கடவுது. அடியனை மறைத்து கர்த்தர் நீங்கள் இடைப்படுங்க. புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கர்த்தர் தருவீராக. உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் கூட உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ செஷன் எல்லாம் முடிச்சிட்டிங்க. முன்கூட்டியே சொல்லியிருந்தால் கொஞ்சம் பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வந்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் பவுட்ரு லிப்ஸ்டிக்காவது போட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள். திடீர்னு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஓகே, பரவாயில்லை. நம்ம இதில் ஒரு பழமொழி இருக்கிறது, சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குதோ அதாங்க வரும் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதோ அதுதான் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய, சிலுவையில் கடைசியாக பேசிய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுவும் மரணத் தருவாயில் பேசக்கூடிய சிலருடைய வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கின்றன. அதுபோல இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் பேசிய எல்லா வார்த்தைகளை விட அவர் மரணத் தருவாயில் பேசிய வார்த்தைகளுக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது இதனால தான். அந்த 7 வார்த்தைகளும் மிக முக்கியமாய் பார்க்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடியதான கடைசி 2 வார்த்தைகளிலே இயேசு கிறிஸ்து சொன்னது, எல்லாம் முடிந்தது, பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2ஐயும் சேர்த்தா நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் முடிந்தது, பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யாராவது வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். போன செய்தியில் நான் கடைசியாக ஒரு வார்த்தையை உங்ககிட்ட பேசினேன், தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? தண்ணீர் குடித்தாரா? யாருக்கா தெரியுமா? குடிக்கலைங்க, தண்ணீர் குடிக்கலை. ஏன் அப்படின்னா, அவருக்கு தேவை அந்த வார்த்தையைத்தான் நிறைவேற்ற வேண்டும். தாகமாய் இருக்கிறேன், அவ்வளோதான், சொல்லியாச்சு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வசனம் என்ன ஆச்சு? நிறைவேறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. தண்ணீரை குடிக்கவில்லை, தாகமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தைக்காகத்தான். அவர் தனக்காக கேட்கவில்லை. அந்த உபத்திரவத்தை கூட, அந்த இடத்துல தாகத்தை குடித்து தனித்து கொள்ள அவர் விரும்பவில்லை. அவ்வளவுதான். அந்த வார்த்தையையும் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இட் இஸ் ஃபினிஷ்டு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எதை மனதிலே வைத்து பேசுகிறார்? ஸோ எளிதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை அவர் என்ன செய்கிறார்? முடித்தார். எவ்ரிதிங், ஒன்று விடாமல், தன்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை விடாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார், கம்ப்ளீட்லி. அதனால தான் அவரால் தைரியமாய் சொல்ல முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவருடைய ரிடம்ஷன் ஒர்க் அங்கு எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கு, வாசிக்க வேண்டாம். ஏசாயா 6:8 நாம் அதையெல்லாம் வாசிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் தியானிக்க வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, யோபு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோபு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 18. யாராவது வாசிங்க. கேளு,
அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. அவர், அதாவது தேவனை பற்றி இது பேசப்பட்டிருக்கு. தேவன் பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. இந்த பணிவிடைக்காரர்கள் யாரை பத்தி பேசுதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. வாசிங்க. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகள் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரைக்கப்படுகிற மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? நல்லா கவனிங்க. தன்னுடைய பணிவிடைக்காரரிடத்தில் தேவன் நம்பிக்கை வைப்பதில்லை. தன்னுடைய தூதர்கள் மேல் தேவன் என்ன செய்வதில்லை? நம்பிக்கை வைப்பதில்லை. அப்ப யார் மேலதான் அவர் நம்பிக்கை வைக்க முடியும்? 100% அவருடைய வேலையை எந்த பிசகும் இல்லாமல் யார் செய்து முடிக்க முடியுமோ அவர் மீது தான் தேவன் நம்பிக்கை வைக்க முடியும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் பல வேலைகளுக்கு தூதர்களை பயன்படுத்துகிறார். இப்ப பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தூதர்கள் மீது கூட நம்பிக்கை என்ன செய்வதில்லை, வைப்பது இல்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட பல வேலைகளுக்கு தூதர்களை பயன்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? பாருப்பா, நீ அங்க போ, இந்த செய்தியை கொண்டு போ, அதை சொல், இதை சொல், இதோ மிகுந்த சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், நீ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இதெல்லாம் சொன்னது யாரு? ஒரு தூதன் தானே. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தூதன் மேல கூட என்ன செய்வதில்லை, நம்பிக்கை வைப்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பின்ன எப்படி தூதனை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார் தெரியுங்களா? இந்த வேலைகள்ல ஏதாவது அவங்க தப்பு பண்ணா கூட அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது. பாருப்பா, மரியாள்கிட்ட போய் இந்த வேலையை சொல்லிட்டு வா, இந்த வேலையை செய்து கொண்டு வா அப்படின்னா ஒரு தூதன் போய் அந்த வேலையை ஈஸியா செய்ய முடியும். அதுல ஒருவேளை ஏதோ ஒரு சின்ன குழப்பம் நடந்து விட்டால் கூட, ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அதை சரி பண்ண முடியும். ஆனால் ஒரு ரிடம்ஷன் ஒர்க், ஒரு மீட்பின் பணியில தப்பு நடந்து விட்டால் அதை மாற்றவே முடியாது. அதனாலதான் மீட்பின் பணிக்காக அவர் தூதனை அனுப்பவில்லை, வேறு எந்த பணிவிடைக்காரரையும் அனுப்பவில்லை, இந்த உலகத்திற்கு யாரையும் அனுப்பவில்லை. நம் சபை பிரிவுகளில் யெகோவா சாட்சிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெகோவா விட்னஸ் இங்கே இருக்கிறாங்க. அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஸ்பீட் க்ரோயிங் மூமெண்ட், அது நல்லா வளர்ந்துட்டு வர்றாங்க. 2 பேராக அவங்க போவாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஏஞ்சல், மிகாயேல் என்று சொல்லுகிற ஒரு தேவ தூதன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பூமிக்கு என்ன செய்கிறார், வந்தார் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார்னு சொன்ன உடனே இவங்க என்ன நம்பிட்டாங்கன்னா, அந்த பிரதான தூதன் தான் யாரு, இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் நம்பிக்கொண்டு விட்டார்கள். அப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால், அவர் தம்முடைய தூதர்கள் மேல் கூட என்ன செய்வதில்லை, நம்பிக்கை வைப்பதில்லை. மிகாவேல் தூதனை அனுப்பி உலகத்தின் பாவத்திற்காக நீ பலியாக வேண்டும் என்கிற அந்த பெரிய மீட்பின் வேலையை ஒரு தூதனை நம்பி தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படியானால் யாரை நம்புகிறார்? யார் நமது நிமித்தமாக போக முடியும், இந்த ரட்சிப்பை யார் செய்ய முடியும் என்று தேவன் பார்க்கும் பொழுது கடைசியில தனது புயமே ரட்சிப்பாய் மாறுகிறது. அவரே இந்த வேலையை செய்வதற்காக இறங்குகிறார். அவரே இந்த மீட்பின் பணியை அவர் துவங்குகிறார். தன்னில் ஒரு பாதியா இருக்கக்கூடியதான குமாரனை, தெய்வத்துவத்தில் திரியேகத்தில் நபராக இருக்கக்கூடியதான குமாரனை இந்த பூமிக்கு தேவன் அல்லது பிதா அனுப்புகிறார். பிதாவுக்கு சமமாய் இருக்கிற அந்த குமாரன் மீது நம்பிக்கை வைக்க முடியும். இந்த உலகத்தில் யார் மீதும் தேவன் நம்பிக்கை வைக்க மாட்டார். பிதா உலகத்தில் யார் மீதும் நம்பிக்கை வைக்க முடியாது. நாம தான் தேவன் மீது நம்பிக்கை வைக்க முடியும். தேவன் யார் மீதாவது நம்பிக்கை வைக்க முடியுமா? அப்படி நம்பிக்கை வச்சா அது தப்பு.
தேவன் யாரையாவது விசுவாசிக்க முடியுமா? அதாவது நபர்களை, நாசியில் சுவாசம் உள்ள எந்த நபரையும் என்ன செய்ய வேணாம், நம்ப வேணான்னு சொல்லுகிற அவர் தன்னுடைய படைப்பான மனிதன் மீதோ தேவ தூதன் மீதோ முழுமையான நம்பிக்கையை வைப்பாரான்னு கேட்டால் வைக்க மாட்டார். ஆனால் அவர் ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்கிறாருன்னா அவர் யாரா இருக்கணும்? அவருக்கு சமமானவராக இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனே ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்க முடியும் என்று சொன்னால் அவர் அவருக்கு சமமான ஒரு நபராக தான் இருக்க முடியும். வேற யாராலையும் தேவன் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. இந்த வசனத்தை பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரம். பாடு மரணத்தை குறித்து நாம் அதிகமாய் பேசுகிற இந்த அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதும். அடுத்து 10வது வசனத்துக்கு வந்துருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வார்த்தை பயன்பாடு கொஞ்சம் வித்தியாசமானது. தேவன் அவரை நொறுக்கினார், அவர் மீது பாவம் சுமத்தப்பட்டது. இந்த கடைசி முடியும் போது எப்படி முடியுதுன்னா, கர்த்தருக்கு சித்தமானது, பிதாவுக்கு சித்தமானது இவர் கையினால தான் என்ன செய்யும், வாய்க்கும், இல்லாட்டி வாய்க்காது. பிதாவினுடைய சித்தம் அவர் விரும்புகிறது, இவரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். வேற யாராலும் செய்ய முடியாது. சோ பிதா குமாரனை சார்ந்திருக்கிறார், நம்புகிறார், குமாரனால் முடியும். கடைசியில குமாரன் ஒரு பெரிய பணியை, வேலையை சுமந்து கொண்டு இங்கே வந்து கடைசி அந்த வேலையை முடிக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லு. இது எவ்வளவு பெரிய ஒரு பணி பாருங்க, எவ்வளவு பெரிய வேலை. எப்பேற்பட்ட ஒரு வேலை முடிந்திருந்தால் இந்த வார்த்தை குமாரனிடத்திலிருந்து வரும், எல்லாம் முடிந்தது ஆண்டவரே. சோ பிதாவாகிய தேவன் தூதர்களை நம்பி சில வேலைகளை கொடுக்கலாம், மனிதர்களை நம்பி சில வேலைகளை கொடுக்கலாம். ஆனால் குமாரனை நம்பி கொடுத்த வேலை என்பது மிக உன்னதமான வேலை. அந்த வேலை குமாரனால் செய்து முடிக்கப்பட்டது. இப்ப என்னுடைய கேள்வி அல்லது சிந்தை, இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொல்ல முடியுமா என்பதுதான். குமாரன் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் அல்லவா? இது கிறிஸ்துவின் சிந்தை. கடைசியில தான் எதற்காக வந்தாரோ அதை செய்து முடிக்கிறார். இப்ப கிறிஸ்துவின் சிந்தையை நான் வெளிப்படுத்த முடியுமா? இதே வார்த்தையை நான் சொல்ல முடியுமா? எல்லாம் முடிந்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா என்பது என் கேள்வி. நீங்கள் நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதா? முடியும், முடியாது. எனக்கு அன்பானவர்களே, குமாரனுடைய வேலையை நீங்கள் நானும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நீங்கள் நானும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனால தான் சிலர் இந்த வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில் சொல்லி இருக்கிறார்கள். இதே மாதிரி வார்த்தையை பரிசுத்தவான்கள் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். வேதாகமத்திலேயே இருக்கிறது. நாம் அதை கவனிக்க தவறி விடுகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலை, யாருமே செய்து முடிக்க முடியாத வேலையை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆனால் அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர்கள் தங்கள் வேலையை முடித்து விட்டு முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாராவது சொல்லியிருக்காங்க? இப்ப ஞாபகத்துக்கு வருதா? யாருங்க? பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? ஆமா, நல்ல போராட்டத்தை போராடிங்க, நல்ல ஓட்டத்தை கூட நான் ஓடி முடிச்சிட்டேன்ப்பா, முடித்தேன். இப்ப சொல்லுங்க, நீங்கள் நானும் சொல்ல முடியுமா முடியாதா? எஸ் we can.
நாம் கிறிஸ்துவை போல பெர்ஃபெக்டா ஓடினோமா என்பதல்ல. அதுல நிறைய நாம தடுக்கி விழுந்திருப்போம், திரும்பவும் எழுந்திருப்போம். எந்த குழந்தை கீழே விழாமல் நடந்திருக்கிறது? கீழே விழாமல் நடந்த எந்த ஒரு குழந்தையாவது நீங்க காண்பீங்க பார்க்கலாம். அதே சமயத்துல கீழே விழுந்துட்டு அப்படியே கிடக்கிற ஒரு குழந்தையும் காமிங்க பார்க்கலாம். பார்க்க முடியாது. விழுந்து என்ன செய்யும்? எந்திரிச்சிடும். நம்மளுடைய ஓட்டத்தில் வேண்டுமானாலும் சில இம்பர்ஃபெக்ஷன் இருக்கலாம். நாம் விழுகலாம், ஓடலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டத்திலும் நிறைய குறைபாடுகள் இருந்தது. ஆரம்ப காலத்திலும் பவுல் நிறைய இடங்கள்ல தடுக்கி விழக்கூடியவராக இருந்தார். அது வேதமே நமக்கு சொல்லுகிறது. சில இடங்கள்ல பர்னபாவோடு அவர் என்ன செய்தார்? கோபப்பட்டார். மார்க்குவை குறித்த விஷயத்துல அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் உண்டது. விசுவாசிகளுக்குள் கடும் வாக்குவாதம் உண்டது. கடும் கோபம் வந்தது அவர்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். பவுலும் குறை உள்ளவர் என்பதை வேதம் காண்பிக்கிறது. ஆனால் அதே பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் கோபப்படாமல் இருங்கன்னு சொல்றார். ஸோ பவுலுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் ஆரம்ப காலகட்டத்தில் இதையெல்லாம் உடனே அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இருக்குங்கிறதற்காக அவைகள் சொல்லப்படவில்லை. நான் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ உங்கள் லைஃப்பில் கூட தேவன் என்ன டாஸ்க்கை வச்சிருக்கிறாருங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் நான் என்ன சொல்ல முடியும்? முடிந்ததுன்னு சொல்ல முடியும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, நிறைய சமயங்களில் விசுவாசிகள், ஊழியர் அல்லது மூப்பர்களுக்கு மட்டும்தான் ஒரு பொறுப்பு இருக்கு, விசுவாசிகள் நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். தட் இஸ் டோட்டலி ராங். இந்த உலகத்தில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால், நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் ஏதோ ஒரு கோல் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அது என்னங்கிறத என்னைக்காவது நீங்க தேவனுடைய சமூகத்தில் கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுக்காக நான் இந்த மலேசியா பட்டணத்தில் இந்த கேப்லா பட்டாசா? ஆமாம், கரெக்டாக வச்சிருக்கிறேன்னா? இல்லை, கப்லா பட்டாஸ். ஓகே, KAPனாலே கேப்லா அப்படின்னு நாங்கள் வந்துடுது எங்களுக்கு. கப்லா பட்டாஸ், KEயா? கெப்லா பட்டாஸ், வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? பட்டாஸ். எதுக்கு இங்கே நீங்கள் இருக்கிறீங்க? என்னைக்காவது கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இப்போ நம்ம யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? இப்படி தான் ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகமான சோம்பேறித்தனம். வீட்டில் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோவத்தில் ஒரு நாள் அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டான். போனால் அங்கே ஒரு நல்ல ஒரு மான் தோட்டம் இருக்கிறது. அந்த மாந்தோட்டத்தில் மாங்கனிகள் அழகாக இருக்குது. பார்த்தவொடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி போய் மாங்கனிகளை எடுத்து சாப்பிட்ட உடனே அங்கே தோட்டக்காரர் பார்த்துட்டாரு. நல்ல குச்சி எடுத்து அடி வெளுக்க ஓடி வர்றார். பயந்து, என்னடா அது, ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கா இப்படி அடிக்க வருகிறார்கள் அப்படின்னு தெரிச்சு காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ஓடிட்டான். திரும்ப எப்படி வீட்டுக்கு வர்றதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற ஒரு மரத்தின் மேலே ஏறுறான். மரத்து மேலே ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஓனாய் இருக்கிறது. அந்த ஓனாய்க்கு பார்த்தீங்கன்னா 3 கால்களும் வேலை செய்யவில்லை. அதனால் நடக்க முடியல. அது அப்படியே படுத்து கிடக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புலி வருகிறது. இவனுக்கு அடுத்த நிமிஷம் தெரிஞ்சு போச்சு, இந்த புலி இந்த ஓனாயை வேட்டையாடி சாப்பிட போகுது. அவ்வளவுதான். இந்த புலி என்ன செய்கிறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எப்பயோ ஒரு ஆட்டையோ எதையோ அடித்திருக்கிறது. அதனுடைய அந்த மாம்சத்தை வாயில கவி இருக்கு. இவன் மரத்தில் இருந்து பயந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
அடுத்த நிமிஷம் பார்த்தா இந்த புலி போய் அந்த ஓநாய்க்கு அந்த ஆட்டு மாமிசத்தை போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த ஓநாய் அந்த ஆட்டு மாமிசத்தை சாப்பிட உடனே இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். கடவுள் இப்படியெல்லாம் கூட உதவி செய்வாரா? இவன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. இப்போ எனக்கு இதே மாதிரி யாராவது வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு தருவாங்க. கடவுளே, இந்த ஓநாய்க்கு எப்படி புளியவே அனுப்பி நீங்கள் என்ன செஞ்சீங்க, சாப்பாடு போட்டீங்க. இப்போ எனக்கு அதே மாதிரி யாரையாவது அனுப்பி சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணை மூடி அவன் ப்ரேயர் பண்ணி கீழே திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு சாமியார் வந்து நிற்கிறார், மாங்க். இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சாப்பாடோட சாமியார் வந்துட்டாரு அப்படின்னு மரத்துலேருந்து கீழே குதிச்சு, எங்கே என் சாப்பாடு எங்கே அப்படின்னு உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன தம்பி, நானே சாப்பாடு இல்லாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன சாப்பாடுன்னு என்கிட்ட கேட்குறனோடனே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவன் விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஓடி வந்தேன், என்னை அடி வெளுக்க வந்தார்கள், நான் இப்படி மரத்து மேலே ஏறி விட்டேன், புலி இப்படி வந்தது, இது புலி சாப்பாடு போட்டுச்சு, நான் கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டேன். வேண்டுன்னு திரும்பி பார்த்த உடனே யார் வந்தா? நீங்கள் வந்தீங்க, கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சாருன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே மாறி போச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாங்க் இவரை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ பார்த்தது எல்லாமே கரெக்ட், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீ தவறு செய்து விட்டாய். என்ன நான் தவறு செய்து விட்டேன்? நீ அந்த புலியையும் ஓநாயையும் பார்த்தாய் அல்லவா, இந்த ரெண்டில் நீ எதை தேர்ந்தெடுத்து விட்டாய் என்று சொன்னால், ஓநாயாக 3 கால்களும் இல்லாத ஓநாய்களிடத்தில் ஒன்றை வைத்து விட்டாய். உண்மையிலே நீ அதை எந்த இடத்துல வச்சிருக்கணும் தெரியுமா? புலி இருக்கிற இடத்துல ஒன்றை வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை புலியாக நீங்கள் வையுங்கள், நான் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்வேன்? உணவளிப்பேன். கடவுள் உனக்கு 2 கைகளையும் கால்களையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அது ஓநாய்க்கு கை இல்லை அல்லது கால்கள் இல்லை, ஆகவே அங்கு கடவுள் அதை போஷிக்கிறார். ஆனால் நீ யாரை பார்த்திருக்கிறாய் என்று கேட்டால், ஓநாயை பார்த்து கொண்டு எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று அந்த நிலைமைக்கு போய்விட்டாய். நீ புலியை பார். உன்னுடைய கரங்கள் நன்றாக இருக்கிறது, கைகள் நன்றாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த சம்பவத்தை கடவுள் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த திருச்சபையினாலே நாம் பயன் பெறுகிறவர்களாய் மாத்திரமே இருந்தால் நாம் யாராய் இருக்கிறோம்? ஓநாயை போல இருக்கிறோம். திருச்சபை என்பது பயன் பெறுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயனாக இருப்பது. உங்களை தேவன் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு தாளந்து இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மேக்சிமம் நம்மளுடைய கூடுகைகளில் பார்த்தீங்கன்னா பலர் தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துவதில்லை. தாளந்து என்று சொன்னாலே பாடல், மியூசிக்னு போயிட வேண்டாம். பல தாளந்துகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான தாளந்துகளாக இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் பயன்படுத்தினால் மட்டுமே, தேவனுடைய சமூகத்தில் அதை கேட்டால் மட்டும்தான் அது என்னுடைய வாழ்க்கையில் செயல்படும். அதை குறித்த எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தால் அதை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் நானும் தாளந்துகளை என்ன செய்ய வச்சிருக்கிறோம்? புதைத்து கூட வைத்திருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சக மனிதர்களோடு நன்றாக அழகாக ஆறுதலாய் பேசி அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்துகிற தாளந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா புதைச்சு கூட வச்சிருந்திருப்பீங்க. சிலர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் அழகா பேசி அவங்களை அரவணைக்கக்கூடிய தாளந்து இருக்கலாம். நீங்கள் அதை என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? புதைச்சி வச்சிருக்கிறீங்க. நம்முடைய சபைகளில் மூப்பர் மட்டும்தான் ஹவுஸ் விசிட்டிங் போக வேண்டும் என்று இந்தியாவில் வச்சிருக்கிறாங்க. நான் அந்த முறையை மாற்றினேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்போ ஹவுஸ் விசிட்டிங் வருவீங்கன்னு கேட்டேன் ஒரு நாள். என்ன சொல்கிறீங்க? ஊழியர்கள் தானே ஹவுஸ் விசிட்டிங் செல்ல வேண்டும். யார் சொன்னா? ஹூ டோல்ட் யூ? நாம் எல்லாருமே ஒருவருக்கொருவர், வேதம் முழுவதும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு, ஒருவருக்கொருவர் கர்த்தரை பக்தியுடன் பாடி, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, இப்படித்தான் வசனம் சொல்லுகிறது.
நீங்கள் உங்களுடைய தாளந்துகளை புதைத்து வைத்தால் கடைசியில எல்லாம் முடிந்தது என்று எப்படி சொல்ல முடியும்? என் ஓட்டத்தை ஓடினேன் என்று எப்படி சொல்ல முடியும்? நம்மளுடைய குடும்ப பிரச்சனையவே தீர்க்க நேரம் இல்லாமல் இருந்தால் எப்பொழுது கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபட முடியும்? கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம பிரச்சனையவே இன்னும் தீர்க்க முடியல. என் வேலையிலே பிரச்சனை இருக்கிறது, என் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது. பின்ன எப்படி நாம் போராட வரப்போகிறோம்? உங்கள் கோலை எப்ப நீங்க நிறைவேற்ற போறீங்க? எப்ப பவுலை போல ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல போகிறீர்கள்? ப்ளீஸ் உங்க தாளந்த என்னங்கிறத கண்டுபிடிங்க. முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தை விடாம பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? இந்த சபையில நான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன், போறேன் வர்றேன் போகிறேன் வர்றேன், போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? எனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறீங்க? எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறீங்க? ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர் ஹேஸ் a gift of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் ஒரு கிஃப்ட் இல்லாம அவர் உங்களை பயன்படுத்த முடியாது அல்லவா? நம்ம எல்லாம் ஒரு அவயவமா இருக்கிறோமா இல்லையா? தயவு செய்து உங்களுடைய தாளந்தை என்ன செய்யாதீங்க, அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன ஓம மாதிரி புதைச்சு வச்சிடாதீங்க. நோ யூஸ் அக்கா. ஒரு மனிதன் என்ன செய்திருக்கிறான், அவங்க பரம்பரை சொத்து ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய வைரக்கல், அவ்வளோ பெரிய வைரக்கல் எங்கேயுமே கிடையாது உலகத்தில். ஆனால் அவங்க பரம்பரைக்கு இருக்கு. அந்த பரம்பரையே அந்த வைரக்கல்ல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. கடைசி இவனுக்கு வந்து சேருது அவங்க அப்பா கிட்ட இருந்து. இவன் என்ன பண்ணுகிறான், அந்த வைரக்கல்லை எடுத்துட்டு போய் தன்னுடைய தோட்டத்தில் யாருக்கும் தெரியாம ஆழமா அப்படி புதைச்சி மூடி வச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போறான். மறுநாள் திடீர்னு போய் அப்படி பார்ப்பான், வைரக்கல் அழகா இருக்கு, அப்படி மூடிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுவான். டெய்லி இதையே அப்படியே பண்ணிட்டு இருக்கிறான். இதை ஒருவன் பார்த்து விட்டான். எதுக்கு இவன் தோட்டத்துக்கு போறான், தோன்றான், ஏதோ பார்க்கறான். அதே மாதிரி இவன் போனதுக்கு அப்புறம் தோண்டி பார்த்தா பெரிய வைரக்கல், உலகத்திலே அவ்வளவு பெரிய வைரக்கல் எங்கேயும் கிடையாது. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த வைரக்கல்ல இந்த திருடன் எடுத்துட்டு அதுக்கு பதில் அப்படி நல்லா மண்ணை போட்டு அப்படி மூடி வச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். மறுநாள் இவன் போய் பார்த்தா, தோண்டி பார்த்தா வைரக்கல்ல காணோம். ஐயோ குய்யோ முறையோன்னு தலையில அடிச்சுக்கிட்டு அரசரிடம் ஓடுகிறான். அரசே, இந்த மாதிரி உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு வைரக்கல் எங்களுக்கு பரம்பரையா இருந்தது. இந்த மாதிரி நான் வைத்திருந்தேன், தோண்டி அதை வச்சிருந்தேன், அதை டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு காலையில போய் பார்த்தேன், அதை காணோம். அரசர் கூர்ந்து கவனிச்சு எல்லாத்தையும் கேட்டு, யார் இங்கே வாங்க அப்படின்ன உடனே எல்லாரும் வந்தாங்க. ஒரு அதே வைரக்கல் அளவில் ஒரு பாறாங்கல்லை எடுத்து அவன் கையில் கொடுத்து, இது அதே இடத்துல புதைச்சு டெய்லி நீ போய் பார்த்துக்க அப்படின்னு சொன்னார். இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன அரசே சொல்றீங்க, இது பாறாங்கல், சாதாரண கல், ஆனால் நான் வைத்திருந்தது வைரக்கல். அரசர் கேட்டார், நீ வைத்திருந்தது வைரக்கல் தான், ஆனால் எந்த யூஸும் இல்லாமல் என்ன பண்ண நீ? வைரக்கல்ல டெய்லி போய் பார்த்த மூடி வச்ச, பார்த்த மூடி வச்ச, அதுக்கு இந்த கல்லே போதுமானது. இனி உன்னுடைய பரம்பரை என்ன செய்யட்டும், இதே கல்ல திறந்து பார்த்து மூடிக்கிங்க போங்க. அதை பயன்படுத்தவில்லை. வைரக்கல்னால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவன் பண்ணதெல்லாம் புதைச்சி வச்சு பார்க்கறது, புதைச்சி வச்சுட்டு பார்க்கறது, அவ்வளவுதானே. எனக்கு அன்பானவர்களே, சபையில உங்களுக்கென்று தேவன் ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார். நீங்கள் அதை பயன்படுத்தினால் தாராளமாக இந்த வார்த்தையை சொல்ல முடியும், எல்லாம் முடிந்தது என்கிற வார்த்தையை சொல்ல முடியும். ஏதோ ஒரு சிலர் மாத்திரம்தான் சபையில பொறுப்பாளர்களாக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய அவயவங்கள் எல்லாம் வேலை செய்யும். நம்ம எல்லாம் சுவிசேஷகர்களாக இருக்கிறோம். ஒரு வகையில் நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியும், ஊழியம் செய்ய முடியும், ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும், மக்களை கொண்டு வர முடியும். அஃப்கோர்ஸ் உங்களால் முடியும். ஐயோ, என்னால் எப்படி பிரதர் முடியும், இது எங்களுக்கு சாத்தியம் இல்லையே. எப்பொழுதும் எங்களுடைய பைபிள் காலேஜில் நான் இருக்கும்போது பிரசிடென்ட் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவர் எப்பொழுதுமே உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை நீங்கள் அன்பாய் கவனியுங்கள். இங்கே வேறு வேறு லாங்குவேஜ் உள்ள மக்கள் இருக்கலாம், லெட் இட் பி.
எங்கள் ஊர்லாம் அப்படி தான், எல்லாம் ஒரே ஆட்கள் தானே. நீங்கள் அவங்களை எளிதாக ஆதாயப்படுத்த முடியும்னு சொல்லுவார். இதுக்காக உங்கள் போதகர் வர தேவையில்லை, யாருமே வர தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய முடியும்னா அவங்கக்கிட்ட அன்பாக பேச முடியும், சாஃப்டாக பேச முடியும். அவங்களே ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணால் கூட நாம் என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் ஊழியம் என்று என்ன செய்திருக்கிறீர்கள்? எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லத்தக்கதாக வாட் யூ ஹேவ் டன் ஃபார் காட், என்ன செய்திருக்கிறீர்கள்? யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற ஒருத்தர் தான் கடைசியாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என் ஆவியை தேவனே உமக்கு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். ஐ கமிட், நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி அவரால் தைரியமாய் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க முடிந்தது? எந்த வேலையும் செய்யாம, ஆண்டவரே என்னுடைய ஆவியை முடித்துல ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம மக்கள் எழுதி வச்சிருப்பாங்க, யார் செத்தாலும் இறைவனடி சேர்ந்தார்னு எழுதிடுவாங்க கீழே. எங்க ஊர்ல யார் செத்து போனாலும் சரி இறைவனடி சேர்ந்தார். அவர் யாருப்பா? அவர் ஒரு தீவிரவாதிங்க. அவர் பாம்பு போட்டு ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்கிறாருங்க, பாவங்க செத்து போயிட்டாருங்க, இறைவனடி சேர்ந்தார். இவ்வளவு மோசமானவரா அந்த இறைவனு? சாகர எல்லாருமே இறைவனடி சேர முடியுமா? சம்டைம்ஸ் நம்மளுடைய பிரேயர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என் கூட இருங்க, லார்ட் பி வித் மீ, என் கூடவே இரும் பாட்டு. ஓ இயேசுவே. சரிப்பா, நீ எங்க இருக்கிற? நான் ஒயின் ஷாப்ல இருக்கிறேங்க. நான் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிறேங்க. ஆனால் நான் என்ன ஜெபிக்கிறேன்னு, ஆண்டவர் எங்க இருங்க, ஏன் கூட. தப்பான பிரேயர். ஆண்டவர் கூட நான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்க முடியாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் தப்பு பண்ணுவேன், ஊரை சுற்றுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் என் கூட ஆண்டவர் இருக்க முடியுமா? ஆனால் நான் ஆண்டவர் கூட இருந்தால் அவர் எங்கே இருப்பாரோ அங்கே நான் இருக்க முடியும். அவர் ஒயின் ஷாப்பில் இருக்க முடியாது. அவர் சூதாடுற இடத்துல அவர் இருக்க மாட்டார், தப்பு பண்ணுற இடத்துல அவர் இருக்க மாட்டார். நான் அவர் கூட இருப்பேன். ஆண்டவரே நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கணும். நாம் நினைத்த இடத்துக்கெல்லாம் தேவன் வருவதல்ல. நம்ம அடிக்கடி அப்படி நினச்சிக்கிறோம். அது போல தான் நான் செய்யறதெல்லாம் தேவனுடைய ஊழியம் அல்ல. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? செய்தால் அவருக்கு உங்களுடைய ஆவியை நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியும். யூ கேன் கமிட் யுவர் செல்ஃப். உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவரே என் ஆவியை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்போ உங்களுடைய தாளந்தை பயன்படுத்துவதற்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இதை நாம் தியானிச்சுட்டு முடிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பதிமூன்றாவது வசனம், 12-13. யாராவது வாசித்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவா இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விருப்பத்தை செய்கையை உண்டு பண்ணுவார். நீங்க அதை அவிச்சு போட்டுறக்கூடாது. உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன செய்கை என்பதை தேவன் உருவாக்கி கொண்டிருப்பார். அது என்னன்னு கண்டுபிடிங்க. அது என்ன மாதிரியான வேலைன்னு கண்டுபிடிங்க.
அது மற்றவர்களோடு பேசுவதா, அவங்கள கர்த்தருக்குள் நடத்துவதா, சுவிசேஷம் அறிவிப்பதா, என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா தேவன் தான் நமக்குள் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்ககிட்ட இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கும்போதும் அதை செய்யுங்க. ஆட்கள் இருக்கும்போது ஒன்று, இல்லாதப்ப இல்லை. அப்படி இல்லை, யாருமே இல்லாதப்ப கூட இதை செய்யுங்க. அது என்னுடைய செய்தி நோக்கம் இல்லை. அடுத்த வசனம் தான் முக்கியமான வசனமாக இருக்கிறது. 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை நான் மீண்டும் உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவன் உங்களுக்கு பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார், பலவிதமான வாய்ப்பை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் இப்படி ஒரு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை தேவன் வைத்தார் அல்லவா? இந்த கனியை வைக்கும் பொழுது நீங்கள் நான் அதை எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? இப்போ ஒருவன் சோதிக்கிறான், இதை சாப்பிட்டேன்னா நீ தேவனை போல மாறுவாய் என்று சோதிக்கிறான். ஆதாமும் ஏவாளும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தேவன் ஏன் உருவாக்க வேண்டும்? இப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்கிறது. ஐயோ, இந்த பழத்தை சாப்பிடலாமா வேண்டாமா ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. தேவன் அதை பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு, என் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? தேவன் ஏன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார் தெரியுங்களா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு, தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு கீழ்ப்படிய, சாத்தானுக்கு முன்பாக தேவனை உயர்த்தி காண்பிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதானே? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் தேவன் நம்முடைய லைஃப்பில் பல இடங்களில் வைக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஸ்ட்ரகிள்ஸ், சோதனைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே நாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு க்ளோரிஃபை காட். உங்களுடைய தாளந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலையில் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே வரணும். எல்லா சோதனையிலும் ஜெயிச்சுட்டே வரணும். பவுல் சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் தான் நீங்கள் எப்படி வாழணும்? குற்றமற்றவர்களாக வாழணும். உங்களை எங்கே நான் வச்சிருக்கிறேன்னா, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. ஐயோ, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, மருமகள் சரியில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் கரெக்டு தான். அங்கே தான் நீங்கள் தேவை. டாக்டருக்கு ஒருத்தரை படிக்க வச்சுட்டு அவரை கொண்டு போய் நான் பரலோகத்திலே வைப்போம். எங்கே வைப்போம்? வியாதி மத்தியில் தான் வைப்போம். ஐயோ, என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் வியாதிஸ்தராகவே இருக்கிறாங்க, என்ன இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐயோ, நீ டாக்டர்னா உங்களை சுற்றி யார் இருப்பா? வியாதிஸ்தர் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் விசுவாசிகள்னா தேவன் உங்களை எங்கே கொண்டு வந்து வைக்கிறார் தெரியுங்களா? கோணலும் மாறுபாடுமான சந்தையில் தான் வைக்கிறார். உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்கிறதுக்கு எதற்காக? அப்படின்னு நம்மளை ரசிக்கப்பட்ட அன்னைக்கே ஃபினிஷ், செத்து மேலே போயிட வேண்டியதான். நம்மளை எதற்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கணும்? நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய குறைகளை சொல்லிக்கொண்டு அதனால தான் எங்கள் லைஃப்பில் பிரச்சனை வருகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உறவுகளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எப்படி உங்கள் தாளந்தை பயன்படுத்துவீங்க? தேவன் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கிறார். எங்கள் அப்பா சரியில்லை அப்படின்னா வெரி குட். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சரியானவங்கன்னு காண்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மதிப்பு கிடையாது. அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி. நீங்கள் வேறு தண்ணின்னு சொல்கிறது ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ். எங்கள் ஊரில் தண்ணினா தண்ணி தான்.
வாட்டர். நீங்கள் டீயை கூட என்னென்னு சொல்கிறீங்க? தண்ணிங்கிறீங்க. வித்தியாசமாக இருக்குது. டீயை டீன்னு தானே சொல்லுவாங்க. எல்லாமே தண்ணிங்கிறீங்க. எங்கள் ஊரில் போய் தண்ணின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தண்ணி தான் வரும். டீன்னு கேட்டால் வேணா டீ வேணா தண்ணி மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீர், சாதாரண வாட்டர், பிளைன் வாட்டர், டீன்னு நினச்சிக்காதீங்க. பிளைன் வாட்டர், பச்சை தண்ணி. இந்த பச்சை தண்ணியை எடுத்துக்கிட்டு இங்கே வச்சிங்கன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. இதை கொண்டு போய் பாலைவனத்தில் வச்சிங்கன்னு, சென்டர் பாலைவனத்தினுடைய மத்தியில் அந்த அதே பச்சை தண்ணி தான், அதே பிளைன் வாட்டர் தான். அங்கே தாகத்தில் சாகக்கூடிய ஒருத்தனுக்கு அதே பிளைன் வாட்டரு, அவன் 1 லட்சம் கொடுத்து கூட அதை வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருப்பான். ஒரே வாட்டர் எப்படி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் செயல்படுகிறது? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அப்போ அந்த வாட்டருடைய மதிப்பு அது எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு நல்ல விசுவாசி என்றால் விசுவாசிகளின் மத்தியில் அல்ல, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் உங்களை போய் வைக்கும் பொழுது தான் அங்கே உங்கள் மதிப்பு என்ன செய்யும்? வெளிப்படும். தேவன் உங்களை அப்படிப்பட்ட இடத்தில் பயன்படுத்த துடித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ, பாலைவனத்துக்கு நான் போக மாட்டேன். இல்லை, பாலைவனத்துக்கு போனால் தான் நீங்கள் 1 லட்சம் ரூபா மதிப்பாக மாறுவீங்க. நீங்கள் மோசமானவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது தான் பல மதிப்புள்ள ஒரு ஜனமாய் மாறுவீர்கள். தங்கம் எப்பொழுதுமே பூமி கடியில் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒன்றுமே இல்லை, அது அப்படியே மண்ணோடு மண்ணாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அது எப்பொழுது வெளியிலே வருகிறதோ, சந்தைக்கு வருகிறதோ, அதன் மதிப்பு பன்மடங்கு உயர்கிறது. யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் உங்களுக்கு பல இடங்கள் அவரை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் சாதாரண படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு என்ன ஆண்டவர் இதில் கோல் வச்சிருக்கிறாரு? படிக்கிறதே நீங்கள் அதில் உண்மையாக படித்து எந்த தப்பு தண்டாவும் பண்ணாமல், இந்த வாலிப வயதில் பிள்ளைகள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா? கோணலும் மாறுபாடுமான மாணவர்கள் மத்தியில் நீங்கள் கரெக்டாக வர்றீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறீர்கள். அதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. பாருப்பா, எல்லாரும் கோணலும் மாறுபாடுமா இருக்கிறாங்க, அங்கே உன்னை கொண்டு போய் வைக்கிறேன், நீங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். இந்த வசனத்தை திரும்பவும் நன்றாக கவனியுங்கள். 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? த சேம் வேர்ட் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். சுடர்களை போல வாழுகிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே எப்படி நீங்கள் இருக்கணும்னா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்க வேண்டும். இந்த 3 வார்த்தையை பயன்படுத்தி நோட் பண்ணுங்க. குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். உங்களுடைய ஆக்டிவிட்டியில அங்க தந்திரம் இருக்கக்கூடாது. வியாக்கியானம் என்று சொல்லுவார்கள் எங்க ஊர்ல. பயங்கர வியாக்கியானங்க, சூதுங்க, நம்ப முடியவில்லைங்க. நீங்க எப்படி இருக்குங்க? நம்பக்கூடியவர்களா இருங்க. இயல்பாய் பேசுங்கள், மக்களுடைய இயல்பாய் பழகுங்கள், அவங்களுடைய தவறுகள் மத்தியில் நீங்க உண்மையா இருங்க. எல்லாரும் எக்ஸாமில் பார்த்து எழுதுறாங்க, எல்லாரும் பார்த்து எழுதுறாங்க, அதனால் நானும் பார்த்து எழுதுனேன். எல்லாரும் ஆஃபீஸில் தூங்குனாங்க, அதனால் நானும் தூங்கினேன். எல்லாரும் தப்பு பண்ணாங்க, அதனால் நான் தப்பு பண்ணேன். தட் இஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி. ஆஃபீஸில் 10 பேரும் தூங்குறாங்க, 10 பேரும் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, 10 பேரும் செல்ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் எப்படி இருக்கணும்னா ஆஃபீஸுக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா நோவா காலத்தில் அவர் அப்படித்தான் இருந்தார். எல்லாரும் கெட்டு போயாச்சு, எல்லாருக்கும் மத்தியில் நோவா எப்படி இருந்தார்? உண்மையாக இருந்தார். ஆனால் நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, எல்லாரும் பார்க்குறாங்க, அப்போ நானும் பார்த்துக்க, நத்திங்கிறாங்க. இந்த இல்லை, யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி.
எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆண்டவர் உங்களை தப்பே பண்ணாததற்காக வைத்திருக்கிறார். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களா இருங்க. நீங்கள் தண்ணீராக இருந்தால் பாலைவனத்தில் இருங்க. நீங்கள் வைத்தியராக இருந்தால் நீங்க எங்க இருக்கணும்? வியாதியஸ்தர் மத்தியில் இருங்க. நீங்கள் மெழுகுவத்தியாக இருந்தால் உங்களை எங்க கொண்டு போய் வைப்பாங்க? எஸ். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இல்ல, மெழுகுவத்தி எதற்காக வைக்கப்படுகிறது? இருட்டுல. என்னை சுத்தியிலும் மோசமானவர்கள் இருக்கிறார்கள். எஸ், அதுக்காக தான். நீங்கள் மெழுகுவத்தியாக இருந்தால் இருட்டில் தான் இருக்கணும். தண்ணீராக இருந்தால் பாலைவனத்தில் தான் இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு வைத்த அந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனது வாய்ப்பை தவற விடவில்லை, பயன்படுத்தி கொண்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். உலகத்திற்காக விட்டு கொடுத்தார்கள். உலகத்தை விட்டு கொடுத்தார்கள். வேண்டாம் என்று வந்தார்கள். தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜ மேன்மையை விட்டு கொடுத்தார்கள். மோசே அந்த ராஜ மேன்மையை விட்டு கொடுத்தாருன்னு பார்க்கணும். எரிக் என்ற நபரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தங்க பதக்கம் வெல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த அவர் தன்னுடைய நாட்டினாலே அனுப்பப்பட்டு அங்கே ஓடும் பொழுது கரெக்டாக அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால அவர் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டார். இங்கே இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் அவரை ஓடணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அங்கே வச்சா எரிக் என்ன சொல்கிறாரு? ஓட மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போவேன்னு நிற்கிறார். எப்படி இருக்கும்? அந்த அரசாங்கம் நினச்சிட்டு அவர் கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கணும். ஒரு நாள் சர்ச்சுக்கு போகல, நீ என்ன குறைஞ்சி போயிடுவையா? நாங்கள் இவ்வளோ பணம் செலவழித்து உன்னை ஒலிம்பிக் கொண்டு போய் நாங்கள் அனுப்பி அங்கே ஓடணும்னு வச்சா நீ ஓட மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற. இல்லை, நான் கர்த்தருக்குத்தான் முதலிடம் கொடுப்பேன், நான் ஓட மாட்டேன், என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு நிற்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடவே இல்லை. இவர் பயிற்சி எடுத்தது 100 மீட்டருக்காக, ஓடலை. ஆனால் அடுத்த நாட்கள் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் எந்த பயிற்சியும் 400 மீட்டருக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. வேறு வழி இல்லாமல் இவர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டார். அதுக்கு தங்கப்பதக்கம் வாங்கிட்டார். எல்லாருடைய வாயை அடைச்சிட்டார். எல்லாம் கப்சு, எல்லாவரை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாரும் பேசினது இவர் தங்கப்பதக்கம் வாங்கினதை பற்றி இல்லை, இவர் ஞாயிற்றுக்கிழமை நான் ஓட மாட்டேன்னு சொன்னதை பற்றி. எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுங்களான்னு சொல்ல முடியுமா? ஒரு வேலைக்கே முடியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாம் இருக்கிறோம்னா அவர் ஒரு அரசாங்கத்தையே எதிர்த்து நிற்க முடியுதுன்னா எதனால? தேவனுக்காக. அந்த வைராக்கியம். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவ்வளவுதான், எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் அடுத்தடுத்து ஓடி பதக்கங்களை சம்பாதித்து அப்படியே வீட்டில் பதக்கப்பட்டியலை மாற்றி வைக்கவில்லை. அவ்வளவுதான். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய மாட்டார். அவர் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். தேவன் பயன்படுத்துகிற மனிதர்கள் நாம் நினைக்கிறோம் யாரும் படிக்காதவங்க, ரோட்ல சும்மா சுத்திட்டு இருந்தவங்க. நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பல பேர் அப்படி வந்தாங்க. எதுக்கே நீ பைபிள் காலேஜ் படிக்க வந்த? இங்கிலீஷ் நல்லா பேசலான்னு வந்தேன். நீ எதுக்குப்பா வந்த? எனக்கு படிப்பே ஏறல, 10வது பெயிலு, 12வது பெயிலு, எவ்வளவோ காலேஜ் அது ஆகலை இது ஆகலை எல்லாம், அதனால் வச்சுட்டாங்க. இன்னொரு பையனை பார்த்தா எங்கள் வீட்டில் இவன் ரொம்ப சேட்டைங்க, எதுக்குமே ஆக மாட்டான், கடைசியில் பைபிள் காலேஜுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் பாவிகளா, பைபிள் காலேஜ் இவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? தாவீது கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் முறுமுறுக்கிறவர்கள் கடன்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்த்த மாதிரி பைபிள் காலேஜில் பார்த்தா எல்லாம் இப்படி இருக்கிறாங்க.
அப்போ யாருமே ஒழுக்கமா பைபிள் கத்துக்க வரலையா அப்படின்னு உண்மை அதுதான். இன்னைக்கு ஊழியத்துக்கு யார் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா சரியான வேலை கிடைக்கலைங்க. யாராவது நல்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன், ஊழியத்துக்கு வந்து விட்டேன்னா அது விரல் விட்டு எண்ணிடலாம். இல்லை, சும்மா வேலை இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, வேற வழி இல்லாம அப்படி வரக்கூடியவர்கள் அதிகமாய் மாறி இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டம் வேண்டுமானாலும் விசுவாசத்தை மறுதலித்து விட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கலாம். அன்றைக்கு அப்படி அல்ல. ஒலிம்பிக்ல பதக்கம் வென்றவர்கள் தூக்கி போட்டு வந்தாங்க. சிடி ஸ்டட் தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற தோனி மாதிரி அன்னைக்கு அவர் சிடி ஸ்டட். அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும். திடீர்னு தோனி கிரிக்கெட் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஊழியத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வர்றேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிரண்டு போயிட மாட்டோம். நம்ம எல்லா சொத்தையும் ஊழியத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் மினிஸ்ட்ரி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் பண்ண போறேன்னு தோனி வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? மிரண்டுருவோம். இந்திய அரசாங்கமே மிரண்டு போயிடும். அதே வேலையை தான் சிடி ஸ்டட் செஞ்சார். அன்னைக்கு தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். அன்றைக்கு இருந்தவங்கெல்லாம் மிரண்டு போனாங்க. அந்த காலகட்டத்தில் நாம் இருந்திருந்தால் அதையெல்லாம் தெரிந்திருக்கும். எப்பேற்பட்ட பலவான்களை கர்த்தர் தனக்காக கொண்டிருக்கிறார் பாருங்க. ஸ்ட்ராங்கான நபர்களை கூட உடைச்சு தன் பக்கம் இழுத்துட்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் கீழே வந்து கர்த்தருக்காக கடுமையா வாழ்ந்து மரித்தார்கள். சிறு வயதிலே மரித்தார்கள். எரிக் சிறு வயதிலே மரித்து போனார். கொஞ்ச காலம்தான் ஊழியம். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ஊழியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி இடங்கள்ல அவங்களுக்கு சீதோசன சூழ்நிலைகள் எல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஸ்ட்ரீட் ஸ்டட்டுமே அப்படித்தான். சீகன் பால் அப்படித்தான். சீகன் பால் இந்தியாவுக்கு வரும்பொழுது நமக்கெல்லாம் தரங்கம்பாடி அங்கே வந்து முதலாக அச்சு இயந்திரம் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சீகன் பால் கப்பலில் வரும்பொழுது அவருக்கு துணையாய் வந்தவர். அவர் இல்லைன்னா அந்த அச்சு இயந்திரத்தையே இயக்க முடியாது. வர்ற வழியிலே செத்து போயிட்டார். சரிங்களா? தயவு செய்து இனிமேல் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எஸ்பெஷலி இந்த நாட்டில் நாம் எங்கே வேணாலும் கார் எடுத்துட்டு சல்லுன்னு போகிறோம் வர்றோம், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு பாருங்க. நம்ம ஊழியத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கிறது. அவங்க வர்றாங்க, அவர் இறந்து போயிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கிருந்து அந்த மிஷினை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த கப்பல்ல இருந்து அந்த மிஷினை எடுத்துட்டு வந்து பார்த்தா மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. சீகன் பால்கு அவர் வந்து மொழிபெயர்ப்பு, இன்னைக்கு அவருடைய மொழிபெயர்ப்பு நம்மகிட்ட இருக்கு. அவர் ஃபுல்லாக மொழிபெயர்த்து வச்சதெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பாருங்க, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து விட்டால் எல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துவிடும்? இது தேவனுடைய ஊழியம் தானே. ஏன் தீப்பிடிச்சு எரியுது? ஏன் மிஷின் ரிப்பேர் ஆச்சு? ஏன் வந்தவர் செத்து போயிட்டாரு? தேவனுடைய ஊழியம் என்பது இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் தன்னுடைய பிள்ளைகள் அதை விட்டுவிட மாட்டார்கள் என்பதை காண்பிக்கக்கூடியதற்காகவே தேவன் அதை வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவங்க அதை விட்டு விட மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் தங்களுடைய சுபாவத்தை விட மாட்டார்கள். விடவே இல்லை. சீகன் பால் விடவே இல்லை. யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கல்லூரி லைஃபாக நீங்கள் இருக்கலாம். இப்போ தான் நீங்கள் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கலாம். யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் மாமியாருக்கும் உங்களுடைய மாமனாருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கு கர்த்தரை காண்பிப்பதற்கு திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நோட் பண்ணுங்க, அதான் உண்மை. சாத்தானை வெட்கப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார் சாத்தானை வெட்கப்படுத்துவதற்கு. ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். ரெவலேஷன் சாப்டர் 12. கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு யுத்தத்தை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. யுத்தம் சொன்னா நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். பாருங்க 7வது வசனம் பாருங்க. 7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. பாத்தீங்களா? இது பூமியில நடக்கிற யுத்தம் இல்ல. எங்க நடக்கிற யுத்தம்? வானத்தில் நடக்கிற யுத்தம்.
மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. பாத்தீங்களா எப்படி சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் மிகாவேல் தூதர்கள், இந்த பக்கம் சாத்தானுடைய தூதர்கள். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா? சண்டை போடுறாங்க. இது என்ன அம்புலிமாமா கதை மாதிரி இருக்கு, ஜீபூம்பா கதை மாதிரி. என்ன ஆண்டவர், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எப்படி சண்டை போட்டிருப்பாங்க? AK-47 இல்லை அந்த காலத்து நம்ம மகாபாரதம் இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வில்லு விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி நாங்கள் டிவியில் பார்க்க அப்படி ஒரு வில்லு விட்டால் 3ஆக மாறிடும். அது அப்படி தீ அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் ஒரு வில்லு விடுவாங்க, அது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், தீயை அணைச்சிடும். வானத்தில் அப்படி தான் சண்டை போட்டு நமக்கு அந்த காலத்தில் ஒருவேளை இவங்களை அப்படி தான் சண்டை போட்டிருப்பாங்களோ? என்றைக்குமே தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதிரி அம்புலிமாமா கதைகளுக்கு இடமே இல்லை. அப்படி மேலே வந்து அப்படி சண்டை போடுறது, ஒருத்தர் அடிச்சுக்கிற வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே வேதம் இது போன்ற எதையும் ஊக்குவிக்காது. அடுத்தடுத்த வசனங்களில் நமக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அந்த சண்டை எப்படிப்பட்ட சண்டை அப்படின்னு விளக்கம் இருக்கு. வாசிங்க. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஓகே, சண்டையில அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. ரைட், எல்லாரும் கீழே தள்ளப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் சண்டை நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா? அடுத்தடுத்து வசனங்கள் தான் எப்படி சண்டை நடந்தது, என்ன சண்டை நடந்ததுன்னு வசனம் இருக்கு. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யார் கீழே தாழ தள்ளப்பட்டு போனா? சகோதரர்கள் மீது என்ன செய்கிறவன்? குற்றம் சாட்டுகிறவன். அதுக்கு முன்னாடி வலு சர்ப்பம் சொல்லப்பட்டிருந்தது. அப்படியே படிப்படியா வாசித்துட்டு வந்தா இப்ப யார் தள்ளப்பட்டு போனான்னு பார்த்தா சகோதரர்கள் மீது என்ன செய்கிறவன்? குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. இப்ப நான் ஒரு விபச்சார பாவம் பண்ணுகிறேன். பண்ணுங்க பிரதர், பண்ணுங்க. அதானே பேச்சுக்கு சொல்றேன், ஊரெல்லாம் போய் பழப்பிடாதீங்க. நான் ஏதோ ஒரு திருடி விட்டேன், ஏதோ ஒரு பெரிய பாவத்தை பண்ணி விட்டேன். இப்ப சாத்தான் என்ன செய்கிறான்னா, இவன் திருடி விட்டான், இவன் ஒரு வேசிக்கல்லன் அப்படின்னு என்னை பார்த்து குற்றம் சாட்டுகிறான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ எப்படி குற்றம் சாட்டலாம், உன்னை நான் கீழே தள்ளி விடுகிறேன் அப்படின்னு அவனை கீழே தள்ளி விட்டா அது நியாயமா? ஒரு பொதுவான மனுஷனா நீங்களே சொல்லுங்க, அது நியாயமா? என்ன நினைக்கிறீங்க? சாத்தானே ஆண்டவரை பார்த்து கேட்க மாட்டானா, என்ன ஆண்டவரே உங்க நீதி? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? திருடிக்கிட்டு இருக்கிறான், வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான், பாவம் செய்கிறான். நான் அவன் பாவம் பண்றான்னு அவனை குற்றம் சாட்டுகிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? என்னைய கீழே தள்ளி விடுறீங்க. இதுதான் உங்க நீதியா? கரெக்டா? அப்ப இந்த வசனம் நம்முடைய சகோதரர்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அதுக்கான விடை என்னன்னு அடுத்த வசனத்துல இருக்கு. ஆன்சர் என்னன்னு அடுத்த வசனத்துல இருக்கு. ஆன்சர் என்ன? 11வது வசனம் 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? எப்படி வெற்றி பெற்றார்கள்? எப்படி சாத்தானை கீழே தள்ளினார்கள்? எப்படி தள்ளினாங்கன்னா, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல்
2 விஷயத்துல ஜெயிச்சாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் அப்படிங்கிறது தூதர்களை பற்றி எழுதவில்லை. யாரை பற்றி எழுதியிருக்கிறது? நம்மை பற்றி எழுதியிருக்கிறது. ஆனா மேல தூதர்களுக்கு தானே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நாம எப்படி உள்ள புகுந்தோம்? தூதர்களுக்குள்ள என்ன சண்டை தெரியுங்களா? நம்மை குறித்து தான் சண்டை. மேல தூதர்களுக்கு, சாத்தானின் தூதர்களுக்கும் மிகாவேல் தூதர்களுக்கும் சண்டை என்றால் யாரை குறித்து சண்டை? நம்மை பற்றி. இந்த சாத்தான் என்ன சொல்லுகிறான்? பாருப்பா, இந்த சாலமேன்னு ஒருத்தன் வந்திருக்கிறான் பாத்தீங்களா, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு குற்றம் சாட்டும் பொழுது அங்க அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, இல்லை, அவருடைய சாட்சி பாத்தியா, சாட்சியை எடுத்து வைத்து அவர்கள் ஜெயிக்கிறார்கள். புரியுதா அந்த வசனத்தின் அர்த்தம் உங்களுக்கு? மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், எந்த சோதனை வருகிறதா இருந்தாலும், அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், அது ரட்சிப்பை காண்பிக்கிறது. அடுத்து தங்களுடைய சாட்சியினாலும், அது ரட்சிப்பின் கிரியை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இருந்தா ஒரு நடக்கை வெளிப்படுகிறது அல்லவா, அதுதான் என் சாட்சி. அந்த சாட்சியையும் வைத்து கொண்டு சாத்தானை ஜெயிக்கிறாங்க. இப்ப சாத்தான் குற்றம் சாட்டுகிறது பொய்யாய் போய்விட்டது. ஒருவேளை சாத்தான் குற்றம் சாட்டினது உண்மையா இருந்துச்சுன்னா சாத்தான் ஜெயிப்பான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதனால சகோதரர்கள் மீது குற்றம் சாட்டுதல் என்கிற அந்த வார்த்தை எதை காண்பிக்குதுன்னா, சாத்தான் குற்றம் சாட்டுகிறான், தேவ தூதர்கள், மிகாவேல் தூதர்கள் அது உண்மை இல்லை அப்படின்னு இவங்க சாட்சி எடுத்து காமிக்கிறாங்க. அன்பானவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சாட்சியினாலே நாம் தேவ தூதர்களை ஜெயிக்க பண்ணி கொண்டிருக்கிறோம், சாத்தானை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், சாத்தானை கீழே தள்ளி கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த சண்டை என்பது ஏதோ AK-47 சண்டை இல்லை. இந்த சண்டை என்பது 2 பேருக்கும் உள்ள அதிகார பல சண்டை அல்ல. இந்த சண்டை என்பது விசுவாசிகளை குறித்த சண்டை. சாத்தானை நாம தான் ஜெயிக்க போறோம். மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் நம்மை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சண்டையை எடுக்கிறார்கள். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அப்படின்னா நமக்கு சாவே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நாங்க அதை பத்தி பயப்பட மாட்டோம். நாங்கள் கர்த்தருக்காக நிற்போம் என்று நின்றவர்கள் சரியாய் தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தியவர்கள். ஸ்தேவான் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தினார். கடைசியில் கல்லெறிந்து கொல்லக்கூடிய சமயத்திலும் நாங்கள் மாற மாட்டோம் என்று நின்றார். தானியேலை பாருங்க, நீங்க தானியேலுடைய நண்பர்களை பாருங்க, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அவங்க எந்த ஒரு இடத்திலும் மாறவில்லை. அவங்க தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். they use their opportunity. நீங்க உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்க எந்தெந்த சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருப்பார் தெரியுங்களா? உங்க மனைவி உங்களை ஏற்று பேசும் பொழுது அந்த நிமிஷம் நீங்க ஒன்றை யோசிக்கணும், இப்போ நான் ஒரு சரியான இடத்துல இருக்கிறேன், ஐ ஹாவ் டு யூஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சரியா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அந்த இடத்துல அவருக்கு மகிமையை கொண்டு வரணும். படிக்கக்கூடிய இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விரோதமாக சில விஷயங்கள் நடக்கும் பொழுது, உங்களை தூண்டி விடும் பொழுது, எல்லா சமயத்திலையும் அப்படியே ஒரு நிமிஷம் நீங்க நிக்கணும். இந்த இடத்துல நான் தேவனை மகிமைப்படுத்தணும். ஐ ஹாவ் டு யூஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக என்று தீத்துவுக்கு எழுதுகிறார். எதிரியானவன் உங்களை குறித்து எதுவுமே சொல்லக்கூடாது, அவனை என்ன செய்யுங்க? வெட்கப்படுத்துங்க. இப்ப நான் கேட்கிறேன், யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. சாத்தானை வெட்கப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து வெட்கப்படுத்தினார் சாத்தானை. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான். அடுத்து என்ன சொன்னாரு? அவனுக்கு என்னிடத்தில்
ஒன்றுமில்லை. வாஸ்ததில்லை அந்த வசனம். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. அப்படின்னா என்கிட்ட இருந்து அவன் எதையும் கண்டுபிடிக்க முடியாது, என்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்மளுடைய வீட்டை பூட்டிட்டு போகிறதுக்கு பயப்படுவோம், ஏன்னா வீட்டுக்குள்ளே நிறைய விலை உயர்ந்த பொருள்கள் இருக்கலாம். சில சமயங்கள் நம்மளுடைய வீட்டை பூட்டிட்டு போக பயப்பட மாட்டோம், ஏன்னா உள்ளே வர்றவன் எதையாவது வச்சுட்டு போனால் தான் உண்டு. அவனே பாவம் புண்ணியம் பார்த்து சரி பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் இருக்கு, இந்த சாப்பாட்டுக்கு எதையாவது வச்சுக்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் நம்ம கவலைப்படாமல் எங்கே வேணாலும் போவோம். என்னுடைய லைஃப்பில் எந்த இதுவும் இல்லை, தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தேவனுக்கு தன்னுடைய ஆவியை கமிட் பண்ண முடியும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது. தேவன் தன்னுடைய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணார், எல்லா இடத்துலையுமே பிதாவை மகிமைப்படுத்தி காமித்தார். தன்னுடைய ஜெபத்தில் கூட யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு நல்ல ஆராதனையாகவும் இருக்கிறது. அதனால் இந்த 3 நாட்கள் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். நமக்கு நேரம் சரியாக 12:30 ஆகிவிட்டது. இதோடு கூட நாம் இந்த செஷனை முடிக்கப் போகிறோம். அடியனை நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள். திருப்பூரில் எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் கர்த்தர் தந்தரலும் பலத்தின்படி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இனி வரும் நாட்களில், இதுவரைக்கும் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இனி வரும் நாட்களில் எங்களை உங்களுடைய ஜெபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். எங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு, ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு மனைவி. பிள்ளைக்கு 15 வயது. அவள் அங்கே பார்த்தீங்கன்னா 10th. இங்கே இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஃபார்ம் 2ஆ 3ஆ ஃபார்ம் 3. ரைட், ஓகே. ஆமாம், அந்த கிளாஸ், அந்த பள்ளி அப்படி ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் வைத்து தாங்குங்கள், சரியா? என்னுடைய பிரசங்கத்தில் சில சமயத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம், அது உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அதற்காக நான் வருந்த போவது இல்லை. சில சமயம் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புவதற்கு கொஞ்சம் உங்களை சிரிக்க வைத்திருக்கலாம். அதில் யாராவது மனம் புண்பட்டிருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஏன்னா நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தால் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க அல்லவா? அதனால் சில வேலைகளை நான் செய்திருக்க முடியும். ஆனாலும் கூட நான் சொன்ன கருத்துக்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் சிரிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க, இப்படி எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. சத்தியங்களை மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, மற்றவைகளை அப்படி என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. ஆமாம் ஆமாம், அவைகளெல்லாம் உங்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு தானே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. சரி, உங்களுடைய சபையாருக்காக இனி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கு, மூப்பருக்கு, மற்ற பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நீங்கள் ரொம்ப அற்புதமாய் கவனித்தீர்கள். தங்குற இடத்திலும் சரி, இங்கே உணவு அருந்தக்கூடிய இடத்திலும் சரி, என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் சில இடங்களில் எல்லாம் சுற்றி காண்பித்தீங்க. ரொம்ப எல்லா விதத்திலும் நீங்கள் காண்பித்த அன்புக்கு மிக்க நன்றி. சரி, இதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.